ஓகே, இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கறி மசால், பட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எண்ணெயில் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கறி மசால், பட்டை. இது முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே முந்திரி பருப்பு தான். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போடுங்க. அப்போனா தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சைட் பை சைட் டீயும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டு அப்படியே சைட் பை சைடாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா மையாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக அது வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கட்டி பார்த்துக்காட்டு உப்பு போட்டுக்கோங்க அதில் லைட்டாக. இல்லைன்னா அப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன லஞ்ச் பாக்ஸு அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயில் மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் நல்லா மிருதுவாக வதக்கிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு ஏற்ற மாதிரி நான் வத்தப்பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தப்பொடி போட்டு தனியாக ஒரு வடச்சட்டியில் வதக்கி அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிண்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் போட்டுடணும். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதுமே எப்போயுமே குளிச்சுட்டு விளக்கு சாமி கும்பிட்டுருவேன். உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் வெளியே கிளம்பிக்கிருக்கேன். நான் எப்போயுமே செக்கில் ஆட்டு நல்லா தான் தேய்ப்பேன். இதை பாருங்கள், வாசம் சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் தேய்ச்சதுலேருந்தே எனக்கு முடி கொட்டுறதே இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு, கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் தேய்க்கவும்.